ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. மாற்றங்களை, அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிற ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலும் 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார். அதாவது 90 நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது
கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். பொதுவாகவே எந்த ஒரு வருஷத்துலையும் பார்த்தாலேயானால் சித்திரை மாதத்தப்போ சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது எப்போவுமே உண்டானது. ஏன்னா சூரியனுடைய உச்சம் பெற்றது சித்திரை மாதம் மேஷ ராசியில் வர்றது பெரிய விசேஷம். சரி, இந்த மாதம் பார்த்தீங்களேனால் அதாவது விஸ்வாவசு வருஷம் மேஷ ராசிக்காரர், அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேஷ சூரியன், அதாவது சித்திரையில் சூரியன் இருக்கிறது பார்த்தாலேயானால் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை பற்றி பேசும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் இடம் அப்படின்னு இடத்துலையே வந்து 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போயும் சூரியன் தந்தை காரகன் அங்கே போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அது தவிர உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியங்களில் தடை வரும். ஏன்னா பாக்கியங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையிலையும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கேத்து உங்களுடைய ராசிக்கே வந்து ஒரு சித்திரை மாதத்துலேருந்து ஒரு ஆரம்பித்த ஒரு 10 நாள் 12 நாளில் பார்த்து ஏன்னா 11 நாளில் வந்து கேத்து உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார். ராகு சமசப்தமத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சனி ராகு காம்பினேஷன் கொஞ்சம் வந்து மிகவும் பிரச்சனையை கொடுக்கும். அதாவது நண்பர்களை அதிகமாக நம்பாதீங்க. எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி ராகு சேர்க்கை உங்களை வந்து இழுத்து உள்ளே போடும். நண்பர்களோட வேறு வழியே இல்லாமல் உள்ளே இழுத்து போடும். இருந்தாலும் அதை கொண்டு போய் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10-8 பரிவர்த்தனை ஆகிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் மறைந்த சுக்கிரன், 3-10 அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம், பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. அதை தவிர 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அவர் 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால வெளிநாட்டு கரன்சி கண்டிப்பாக உங்களுடைய பேங்க்கில் தொட்டே ஆகும். திடீர் பண வரவு வரும். இல்லை ஷேரு, லாட்ரி, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதி, திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இந்த மூலியமாக பார்த்தலையானால் தந்தையின் உடல்நலத்திலையும் பிரச்சனை இருக்கும், தாயின் உடல்நலத்தில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் தாயின் உடல்நிலை சற்று பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதும் சனியோடு சேர்ந்து பார்க்கறதுனால உடல் நலத்தை தேவையில்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னேன். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போய் மறைந்த இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். வெளிநாடு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதை தவிர மறைந்த இடத்துலேருந்து பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது. அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா அந்த நாட்கள் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் 24, 25, 26 ஏப்ரல் 2025 புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. சரி, மொத்தத்தில் பார்த்தேனால் சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், பண வருமானம் அதிகமாக இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் சற்று பின்னடைவு இருக்கும், வெளிநாட்டு பயணம் ஏற்படும், படிப்பு அதாவது வேலைக்கு மூலியமாக வெளிநாட்டு பயணம் ஏற்படும், தொழில் முனைவோர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம், வெளிநாட்டு கரன்சி உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய காலகட்டத்தில் சிறிது நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 24, 25, 26 ஏப்ரல் 2025 வருது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் அருகிலுள்ள சூரிய நாராயணர் கோவில் ஒரு தரம் போயிட்டு வாங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.